பிளாக் சமீபத்தில் வெளியான பிளாக் என்னும் திரைப்படம் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் முயற்சி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் கதையில் கதாபாத்திரம். ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு நாவல், ஒரு லிட்ரேச்சர், ஒரு செய்தித்தாளில் அன்றாடில் நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதிலிருந்து நமக்குண்டான டேக்அவே என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான ஒரு முயற்சி. பிளாக் என்ற மூவி சமீபத்தில் நான் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த மூவி திரையரங்குகளில் மிக குறுகிய காலமே திரையிட்டிருந்தாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய வருத்தம். இதோட டைரக்டர் திரு கேஜி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கர் லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. மற்ற ஆக்டர்ஸை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு சிறு பகுதி, அந்த பகுதியில் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கிறாங்க. மேபி ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வில்லாவாக இருக்கலாம். அதுக்குள்ளே தான் இந்த முழு படமும் நகர்றது. ஒரு இதுவும் கிடையாது, ஒரு ஒரு கிமிக்ஸும் கிடையாது, ஒரு ஜிகினாவும் கிடையாது. சிம்பிளாக ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே நடந்திருக்குது. முன்ன பின்ன போகிறாங்க வராங்க. அதுக்குண்டான சினிமாத்துக்குண்டான சின்ன சின்ன வேலைகளில் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு டைரக்டர் தள்ளப்படுறார ஒழிய மற்றபடி மிக பிரமாதமாக நடக்குது. சில விஷயங்களில் பார்க்க போனோம் அப்படின்னா, எனக்கு பெரிய அறிவெல்லாம் கிடையாது. சினிமாலேயோ இந்த எடிட்டிங் டெக்னிக்கலெல்லாம் அது கிடையாது. ஆனால் இப்போ நான் பேசும்போது எப்படி நம்ம சில தடங்கல்கள் வருது, நான் பேசும்போது தடைப்படுது. அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடக்கிறது நான் எதிர்பார்க்கல. அதுவும் இவ்வளோ அருமையான முயற்சியில் அது இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகிறோம். கோஹிரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க திரைப்படம் ஜேம்ஸ் வார்டுன்றது தயாரிச்சுட்டார். அதை தழுவி இந்த படம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. மற்றபடி இதில் நம்ம டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பல சயின்ஸ் ஃபிக்ஷன்னு பீரியட் ஃபிலிம்னு எடுத்துக்கலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த டைம் மிஷின் பற்றி நிறைய இது வருது இல்லைங்களா, நிறைய படங்கள் வருது இல்லைங்களா, நிறைய கதைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் இந்த சப்ஜெக்டில் வந்தது எல்லாமே ஒரு நகைச்சுவைக்காக பண்ணுற திரைப்படமாக, நகைச்சுவைக்காக பண்ணுற முயற்சியாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இதை நகர்த்த முடியும் அப்படின்றதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ பிரமாதமாக இருக்குது. சாரி. இதில் என்னென்னலாம் இருக்குது பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் மூனு, வார்ம் ஹோலு, பர்முடா ட்ரையாங்கிள், ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அதே அது திருப்பி நடக்கும்போது அதுக்கு உண்டான தொடர்புகள், அந்த பேரலல் யூனிவர்ஸுன்றது தொடர்கள், அப்புறம் கேட் தியரி, கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸு, ஸ்ட்ரிங் தியரி, குவாண்டம் ஃபிசிக்ஸ், டைம் மெஷின், இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளே போட்டு ஒரு கலவையாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ப்ரெசன்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குண்டான இந்த கதைக்குண்டான நியாயத்தை இது மாதிரியெல்லாம் பேசி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பேசாமல் இருந்தாவே நம்மளுடைய ஜனங்களுக்கு ஓரளவு புரியும். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக, ஒரு த்ரில்லராக புரியுன்றது என்னோட கருத்து. இதெல்லாம் ஏன் இவ்வளோ கச்சா முச்சான்னு கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு புரியல. இதில் கொண்டு வந்தாலும் அதை ஒவ்வொன்றுத்தையும் விளக்கக்கூடிய கட்டாயம் இதில் எதுலையுமே கிடையாது. இதில் எதுவுமே அவசியம் கிடையாது. இவங்க அருமையான ஒரு லைன் எடுத்திருக்காங்க. அந்த லைனை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுன்றதுக்கு பல நல்ல தைரியமான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இதில் எனக்கு புரிஞ்சது, நேயர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு புரிகிற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன்.
பேரலல் ரியாலிட்டின்னு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. பேரலல் ரியாலிட்டி எப்படின்னா, ஒரு ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கும். அந்த சம்பவத்தில் வந்து இதுக்கு அது பண்ணா எப்படி இருக்கும்? அது நடக்காட்டி எப்படி இருக்கும்? இது 2ம் தாண்டி 3வது ஒரு முயற்சியா நடந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றது தான் வந்து பேரலல் ரியாலிட்டி. அதில 3த்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ற ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம நிகழ்ந்துட்டுருக்கு. குறிப்பா பார்க்க போனீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன். அந்த வியாபாரத்த வந்து என்னோட கடையில இருந்தா அது எப்படி நடக்கும்? வீட்டில இருந்தா எப்படி நடக்கும்? இல்ல நான் வெளியூர்ல போய் ஒரு பண்றேன் அப்படின்னா எப்படி நடக்கும்ன்றத 3ஆ நம்ம யூகிக்கலாம். ஸோ இது 3ல வந்து எது பெஸ்ட்டோ அத வந்து கடவுள் நமக்கு குடுக்குறதா நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். அந்த ஊர்ல நான் அந்த வியாபாரத்த பண்றேன். பல ஹிண்டரன்ஸ் வருது. போறனால, ட்ராவலிங்ன்றனால, இன்னொரு இடத்துனால, செலவுகள்னால பல விஷயங்கள் வருது. ஸோ அந்த இல்லாம நான் உதாரணத்துக்கு என்னோட ஷோரூம்ல நான் அந்த வியாபாரத்த பண்றேன். அதுக்கு உண்டான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது பார்க்குறோம். 3வது வந்து நான் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துலேருந்து என் ஃபோன்லேருந்து ஒரு ஆன்லைன் வியாபாரம் பண்றேன். இதுக்கு 3த்துக்குமே வந்து பர்ப்பஸ் வந்து என்கிட்ட இருந்து கஸ்டமர் வாங்குறாங்க. அந்த கஸ்டமர் வாங்குறதுனால எனக்கு ஒரு பணம் கிடைக்குது. அதுக்கு உண்டான லாபம் எனக்கு கிடைக்குது. அத வந்து 3 சிச்சுவேஷன்ல ஒரே நாள்ல, ஒரே டைம்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கான்செப்ட். இத இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம தூங்குறோம். கனவு வருது. அந்த கனவுல வந்து ஒரு விஷயங்கள் நடக்குது. கனவுலருந்து எந்திரிச்ச உடனேயே வந்து அது நடக்காத மாரி நம்ம மறந்துடுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. அது வந்து ஏற்கனவே நடந்திருக்கும் அல்லது நடக்கப் போகும். ஏதாவது ஒரு ரியாலிட்டி வந்து அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் நடந்த ரியாலிட்டியோட தொடர்பு படுத்தி இது நம்ம கனவு வரும். அதில இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம் டிராவல் எல்லாம் வரவங்க எல்லாமே பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு விஷயங்கள கண்டுபிடிப்பாங்க. இந்த நம்ம ஊரையே எடுத்துட்டிங்கன்னா, ஜிடி நாயுடுவா இருக்கட்டும், ஐயா ஜிடி நாயுடுவா இருக்கும், பாரதியாரா இருக்கட்டும், அவங்க சயின்டிஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்களா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்களுக்கு உண்டான ரெகக்னிஷன் இருக்கா? இந்த அளவுக்கு ரெகக்னிஷன் இருந்ததா? அப்படின்னா வந்து ஒரு $1,000,000 கொஸ்டின். ஆனா, அவங்க காலத்துக்கு அப்புறமா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா, இப்போ வந்து அவங்கள பத்தி அவ்ளோ சிலாய்க்கிறோம். அவ்ளோ பிரம்மாண்டமா நம்ம பேசுறோம். ஏன்னா, அவங்க காலத்த கடந்து ஒரு 50 வருஷத்துக்கு அட்வான்ஸா வந்து அவங்க யோசிச்சாங்க. அந்த யோசிச்ச மனநிலையில அவங்க அவ்ளோ பெரிய உயரத்தில இருக்கிறாங்க. அப்போ அவங்க சமகாலத்தில இருந்த மக்களால வந்து அத ரெகக்னைஸ் பண்ண முடியல. அது வந்து அவங்க தவறு கிடையாது. அவங்க ரொம்ப திருப்தியா, நிறைவா வாழ்ந்தாங்க. இது நான் சொல்ல வர எக்ஸாம்பிள் வந்து இந்த பேரலல் ரியாலிட்டியோட தொடர்பு படுத்தும்னு நான் நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.